நண்பர்களுக்கு வணக்கம். ரொம்ப நாளா ரொம்ப தீவிரத்தன்மை வாய்ந்த புத்தகங்களே படிச்சிட்டு இருக்கியேடா, ஏன் லைட்டா ஜாலியா இல்ல ஒரு ரொமான்ஸ் மாதிரியான புக்லாம் படிக்கவே மாட்டியா அப்படின்னு நிறைய பேர் என்னை கேட்டாங்க நண்பர்களே. நானே யோசிச்சேன், ஏன் நம்ம ஒரு ஒரு லைட்டான லவ் ஸ்டோரிஸ் எல்லாம் படிக்கவே மாட்டேங்கிறோம். ஒரே ஒன்று ஹிஸ்ட்ரி, பாலிடிக்ஸ், இல்லட்டினா ஒரு கொஞ்சம் தீவிரத்தன்மை வாய்ந்த கதைகளையே படிக்கிறோம் அப்படின்னு. ஸோ அப்படி நான் தேடி அஹ், அஹ், எடுத்த ஒரு புத்தகம் கவிதா சொர்ணவல்லி எழுதி இந்த வருஷம் வெளிவந்திருக்கிற ஒரு கிளாஸ் விஸ்கி அப்படின்ற இந்த சிறுகதை தொகுப்பு. ஹாலிவுட்ல ஹால்மார்க் மூவிஸ் அப்படின்னு ஒரு ஜான்ரா ஆஃப் ஃபிலிம்ஸ் இருக்கும். எல்லாமே கிறிஸ்மஸ் டைம்ல நடக்கும், இல்லை ஏதாவது ஒரு ஹாலிடே சீசன்ல நடக்கும். எங்க பார்த்தாலும் ஒரே சீரியல் லைட்ஸா இருக்கும், டெக்கரேஷன்ஸ் இருக்கும், கிறிஸ்மஸ் டெக்கரேஷன்ஸ் இருக்கும், ஒரு பனி பொழிஞ்சிட்டே இருக்கும். ஒரு ரொம்ப சிம்பிளான ஆனா எமோஷனலான ஒரு கதை நாட்டு எடுத்திருப்பாங்க. ஒரு மோஸ்ட்லி ஃபீமேல் சென்ட்ரிக் ஸ்டோரிஸா இருக்கும். அப்புறம் ஒரு ஃபீல் குட் ஒரு கிளைமேக்ஸா அதை முடிப்பாங்க. ரியலா பெரிய வில்லன்னு யாருமே இருக்க மாட்டாங்க. ஒரு சூழ்நிலைகளால ஏதோ ஒரு கஷ்டம் வந்திருக்கும், அந்த கஷ்டம் எப்படி விலகுதுன்ற மாதிரி இருக்கும். ரொம்ப பயங்கர ரிப்பீட் வேல்யூ உள்ள ரொம்ப லைட் ஹார்ட்டடான மூவிஸ் அது. கவிதா சொன்னவர்களுடைய இந்த புத்தகத்துல இருக்கிற பெரும்பாலான கதைகள் அந்த மாதிரி ரொம்ப ஒரு லைட் ஹார்ட்டட் லவ்லி லவ் ஸ்டோரி அப்படின்னு தான் சொல்லணும். இவங்க ஏற்கனவே பொசல் அப்படின்னு ஒரு சிறுகதை தொகுப்பு எழுதியிருக்காங்க. ஒரு திருநெல்வேலியை பின்னணியா வச்சு அம்பாசமுத்திரம் திருநெல்வேலி பகுதிகளை சுத்தி இருக்கிற கதைகள்ல நிறைய எழுதியிருக்காங்க. இந்த தொகுப்புல ஒரு 10 கதைகள் இருக்கு. இல்ல 1 2 3 4 5 6 7 8 ஆமா 8 கதைகள் இருக்கு. 8 கதையில ஒன்னொன்னும் பயங்கர கியூட்டா இருந்தது. இந்த காதலடி தடங்கள் அப்படின்ற கதையும் சரி, அதுக்கப்புறம் கடவுளின் ஃபிளேவர் அப்படின்ற கதை, அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை மழை ரோஸ் நிறத்தில் வான்காவாக இருந்தது. அதான் கதையோட பேரே, மழை ரோஸ் நிறத்தில் வான்காவாக இருந்தது. இதே ஒரு கவிதை மாதிரி இருக்கு. அதுவும் ஒரு கியூட்டான ஒரு லவ் ஸ்டோரி தான். அப்புறம் மற்ற ஒரு ரிலேஷன்ஷிப், அதுக்கு நடுவில் இருக்கிற காம்ப்ளிகேஷன். ரிலேஷன்ஷிப்ன்றது நாட் நெசசரிலி பிட்வீன் அ மேன் அண்ட் உமன். ஒரு ஒரு அப்பா பொண்ணு அவங்க ஃபேமிலிக்குள்ள இருக்கிற டைனமிக்ஸ், அவங்க ஒரு மெச்சூர்ட் ஃபேமிலின்னு அவங்கள நினைச்சுக்கிறவங்க, பொண்ணோட ஒரு ரிலேஷன்ஷிப் அவங்க எப்படி பார்க்குறாங்க, அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கன்ற அந்த நுணுக்கமான விஷயத்த இந்த ஒரு கிளாஸ் விஸ்கி அப்படின்ற கதையில ரொம்ப அழகாக எழுதியிருக்காங்க. அப்புறம் இந்த மருதாணின்ற கதை ஒரு நெய்பர், நம்ம எல்லாருக்குமே ஒரு ப்ரிக்லி நெய்பர் இருப்பாங்க. ஒரு ஒட்டி ஒட்டாம ஒரு டைப்பான ஆளுங்க இருப்பாங்க. அப்படி இருக்க ஒருத்தவங்களோட ஒரு உணர்வுபூர்வமான கனெக்ட் வர்ற மாதிரியான ஒரு சூழல் ஒரு கதையில. அந்த கதையும் எனக்கு ரொம்ப பிடிச்சது. இந்த புத்தகத்திலேயே இவங்களோட பொசல்ல ஞாபகப்படுத்தின அந்த அமானுஷ்ய தன்மையோ இல்லை அந்த ஒரு ஃபோக்லோர் மாதிரியான தன்மையோடையோ இருக்கிற கதைனா சர்ப்பக்காவு அப்படின்ற கதையை சொல்லுவேன். அந்த கதையில ஒரு சில இடத்த படிக்கும் போதெல்லாம் எனக்கு அப்படியே சிலுத்துருச்சு. அதுல அந்த பொசல்லோட அந்த பழைய ஃப்ளேவரை கொண்டு வந்துட்டாங்க, அந்த ஃபோக்லோரோட ஃப்ளேவரை. மற்ற கதை எல்லாமே லைட் ஹார்ட்டட் அப்படி இருந்தாலும் நான் கொஞ்சம் அப்படியே கலக்கத்தோட படிச்சது இந்த கடைசி கத்தி அப்படின்ற கதை. ஒரு இன்அனிமேட் ஆப்ஜெக்ட், ஒரு நான் லிவிங் திங்கா இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட் மேல ஒருத்தருக்கு ஒரு அப்சஷன் வந்தா அதுக்கு எப்படி அவங்க உயிர் கொடுப்பாங்க. உயிர் கொடுப்பாங்கன்னா நாட் லிட்ரலி உயிர் கொடுக்கறது இல்லை, அவங்கள பொறுத்த வரைக்கும் அது ஒரு பொருள் இல்லை, அது ஒரு உயிர். அதுக்கும் இந்த மனுஷனுக்குமான ஒரு உறவை அவங்களா உருவகம் பண்ணிக்கிட்டு அது தன்னை வழி நடத்துறதா நினைச்சுக்கிட்டு செயல்பட ஆரம்பிச்சா என்ன ஆகும். கேட்கும்போது ரொம்ப டேஞ்சரஸா இருக்குல்ல. எனக்கு படிக்கும்போதே அப்படிதான் இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஒரு ஒரு கத்தி மேல ஒருத்தருக்கு வர அப்சஷன் தான் அந்த கதை, கடைசி கதை. அது மட்டும்தான் இந்த தொகுப்புல நான் கொஞ்சம் அப்படி ஆடி போன கதை. மற்றது எல்லாமே ஒரு லவ்லி ஸ்டோரிஸாக தான் இருந்துச்சு. ஸோ நீங்கள் நான் ஒரு தொடக்கநிலை வாசகர். நான் இப்போதான் படிக்கவே ஆரம்பிச்சிருக்கேன். தொடக்கநிலைன்னா நான் ஏதோ டிகிரி மாதிரி சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. இப்போ தான் படிக்கவே ஆரம்பிச்சிருக்கேன். எனக்கு ரொம்ப ஹெவி ஃபீலிங்ஸ் எல்லாம் இருந்தால் படிக்க முடியாது அப்படின்லாம் ஃபீல் பண்ணுற ஆளாக இருந்தால் நீங்கள் இந்த கதையை இந்த தொகுப்பை வாங்கி படிக்கலாம். புத்தகத்தோட பேர் ஒரு கிளாஸ் விஸ்கி, கவிதா சொர்ணவல்லி எழுதினது. வான்கோ பதிப்பகம் இதை வெளியிட்டிருக்காங்க. மறுபடியும் வேற ஒரு புத்தகத்தோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.